ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் எப்படியாவது நம்ம போட்டில் போயே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட அப்பா வந்து போட் வச்சுருக்கனால சரி இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இந்த கடற்கரை பக்கம் போயிட்டோம். போட்டு எல்லாம் உள்ளே இருந்துச்சு கடலுக்குள்ளே. சரி அங்கே வந்து போகிறதுக்கு இந்த சின்ன போட்டில் தான் போக முடியும். அது குறுக்கு இந்த கௌசிக் கொண்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ட்ரிப் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் நிறைய சரக்கும் வச்சு ஏற்றிட்டு போனோம். அது இல்லாமல் பசங்க ஒரு 8 பேர் இருந்தோம். சரி என்ன பண்ணுறது, ஒரே போட்டில் போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போட்டு அப்படியே நான் குடிக்கிறத பாரு. ஒண்ணாகலே இல்ல ஒண்ணாகல. என்ன முகேஷ் குரலிட்டியா? கடைசியாக போட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டை நேரில் பார்க்கணும். சூப்பராக இருக்குது போட்டு பார்க்கறதுக்கே. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA வைஸ் சிட்டில நான் விளையாண்டுருக்கேன். அப்புறம் என்ன போட் எடுக்கலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம கேப்டன் அண்ணா வந்துட்டு அவர் எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் இன்னும் நம்ம என்ன கிளம்பல, பக்கத்தில் இருக்கிற போட்டெல்லாம் நம்மளை பார்த்து கை அசிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னும் ஏன் கிளம்பல, பக்கத்தில் இருக்க போட்டெல்லாம் கிளம்பிருச்சு அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சொன்னாங்க இன்னும் நங்கூரத்தையே நம்ம எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நங்கூரம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த வீடியோவில். செம்மையாக இருந்துச்சுங்க நாங்கள் நேரில் பார்க்கும்பொழுது. தள்ளி விட்டுறாத. வேற மணல பாரு கீழே எப்படி இருந்துருக்கு கலர். ஆலன், கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு வீடியோ உருப்படியாக எடுக்க விட்றானுங்களா பசங்க, அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கால வந்துக்கிட்டே இருக்கானுங்க வீடியோக்குள்ளே. சரி நம்ம இந்த வீடியோவை எடுத்தே ஆகணுன்ட்டு இவங்க போட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறதுக்கு வலையெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டு பார்த்தீங்கன்னா எங்களை ஓவர்டேக் எடுத்து போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்கடா இன்னும் வலையவே போடல அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக வலையை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டாங்களா, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அப்போ தான் அண்ணன் வந்து வலையை உள்ளே இறக்கிட்டு இருந்தார் கடலுக்குள்ளே. சரி ஓகே பரவாயில்ல இறக்குறாங்க. ஆனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 பாடு 2 பாடு இப்படி இறக்குவாங்களாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு எத்தனை எடுப்பீங்கன்னு கேட்டால் ஒரு 7 பாடு பக்கமாக போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாங்கள் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆர் 6:00 இருக்கும். இது எப்போ நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் 7:00 ஆயிரும்னு சொன்னாங்க. ஓ அவ்வளோ நேரமா? சரி மறக்காமல் அந்த டைமுக்கு கூப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நாங்கள் உக்காந்துட்டோம். என்னடா அவனுங்க பசங்க 2 பேரும் சும்மா நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக இது வந்து போட்ட வலையை எடுக்கிற டைம் அதாவது 7:00 ஆயிடுச்சு. எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிருந்தோம். அப்புறம் தான் நீங்கள் அந்த ரோலர் வந்து சுற்றுறத பார்த்தீங்க. அதான் பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் தான். இது ஆக்சுவலாக ரிவர்ஸில் சுற்றும்போது அந்த வலை அப்படியே மேலே வரும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே தூக்கி மொத்தமாக மீன் வலையில் மாட்டின மீனை அப்படியே எடுத்துருவாங்க. இதுதான் அவங்க வந்து ஆக்சுவலாக ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இது வீடியோ எடுத்தது. கடலுக்குள்ளே போனால் ஒரு எஃபெக்ட்டுக்கு வரும்ல, அது இன்னும் யாருக்குமே வரலையே அப்படின்னு நினச்சோம். லைன் பை லைனாக ஒவ்வொருத்தருக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எஃபெக்ட் என்னன்னு நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துக்க. அந்த எஃபெக்ட்லாம் முடிஞ்சுட்டு வரும்போது கரெக்டாக வலை இழுக்க ஆரம்பித்தாங்க. சரி இது எப்படி இழுக்கிறாங்கன்னு போய் கிட்ட போய் பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த வலையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். உள்ளே கரெக்டாக மீன் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த மீன் உள்ளே போயிட்டு மாட்டிக்கும், திருப்பி வெளியே வர முடியாது. இதுதான் அதோட ப்ரொசீஜரு. கரெக்டாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வலையை எல்லாத்தையும் இழுத்து மேலே போடுறாங்க. மேலே போட்டதுக்கப்புறம் ஒரு தூக்குறது மூலமாக அப்படியே மொத்தமாக வலையை மேலே தூக்கிடுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே தூக்கிட்டாங்க. தூக்கி இப்போ அவங்க கீழே அவுத்து விட்டோன்னு எல்லாம் மீன் கொட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்டேஜும் வரும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 7 தடவை அவங்க வந்து மீன் பிடிச்சாங்க. மீன் பிடிச்சிட்டு வேஸ்டேஜ் மீன்லாம் இருக்கிறத கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டாங்க. அதில் அந்த பேர்ட்ஸ் வந்து மார்னிங் ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. எல்லா பேர்ட்ஸும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடியே போட்டு பின்னாடியே வந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம எல்லோரும் சன்ரைஸை பார்க்கறதுக்கு எல்லோரும் பீச்சுக்கு போவோம். பட் ஆனால் கடலுக்குள்ளே இருந்து ஒரு சன்ரைஸை பார்க்கறதுங்கிறது ஒரு தனி ஃபீல் தான். யாருக்கு சான்ஸ் கிடைக்குதோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி தான் சொல்லணும். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவை நான் சொல்லி கேட்குறத விட சொல்லாமல் நீங்கள் வெறும் வீடியோவை மட்டும் பார்த்தீங்கனாலே ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாருங்கள். எங்கேயோ வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கடலுக்கு ஒரு டாட்டா பாபா சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டோட அம்மா ஒரு சூப்பரான ஒரு வெஜ் மீல்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்டோன்னா அப்பா அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு புடி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நாக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராம்நாடு போன எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்தால் அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.